அடியனுக்கு கொடுத்துருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு வந்து ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்திலிருந்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ட்டு. ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரம்ங்கிறது ஒரு பெரிய கிரந்தம். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் பேசி முடிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு 3 விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுறேன். முதல்ல என்னன்னா, இந்த கிரந்தத்துடைய அமைப்பை பார்க்கலாம். இங்கப்பா அது வரவே மாட்டேங்குது. இந்த கிரந்தத்துடைய அமைப்பை முதல்ல பார்க்கலாம். இது வந்து முதல்ல 32 அதிகாரங்கள் அடங்கின ஒரு கிரந்தம். இந்த 32 அதிகாரங்களுக்கு முன்னாடி குரு பரம்பரா சாரம்னு ஒரு பகுதி இருக்கு. சில பேர் வந்து இந்த குரு பரம்பரா சாரம் வந்து ரகசியத்திரய சாரத்திலேயே சேர்ந்ததுன்னு சில ஆச்சாரியர்கள் சொல்றார். சில ஆச்சாரியர்கள் வந்து இது ஒரு தனியான ஒரு பகுதி அப்படின்னு சொல்றார். அது எதுவாக இருந்தாலும் எப்போ நம்ம வந்து ரகசியத்திரய சாரத்தை காலக்ஷேபம் பண்ணினாலும் அது படித்தாலும் இந்த குரு பரம்பரா சாரத்தை வந்து அதை முதல்ல சேவிச்சுட்டு தான் இதை சேவிக்கணுங்கிற வழக்கம் இருக்குது. அது வந்து சுவாமி தேசிகன் வந்து குரு பரம்பரா சாரத்தை எதுக்காக முதல்ல அதில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்கள்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா. என்னன்னா, எப்பவுமே வந்து ரகசியங்களெல்லாம் நம்ம வந்து பெருமாள் முன்னாடி அனுசந்தானம் பண்ணும் பொழுது குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரகசியங்களை அனுசந்தானம் பண்ணணும்னு ஒரு வழக்கம் இருக்கு. எப்போவுமே ரகசிய திரயங்களை வந்து அனுசந்தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணலைன்னா அது கடலோசைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். அதனால ஃபஸ்ட்டு வந்து ரகசிய திரைய சாரத்துக்கு முன்னாடி குரு பரம்பரா சாரத்தை அனுசந்தானம் பண்ணணும். அது சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நடந்துக்கணுங்கிறதுக்காக சுவாமி வந்து குரு பரம்பரா சாரத்தை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரகசிய திரைய சாரத்தை அவர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த குரு பரம்பரா சாரம் வந்து ரகசியத்திரை சாரத்துக்கு ஒரு சேஷமாக சொல்லப்பட்டது. ஏன்னா ரகசியத்திரை சாரத்தில் முதல்லையே வந்து உபோத்காத அதிகாரத்தில் ஒரு ஆச்சாரியனால் அங்கே வந்து ஒரு ராஜகுமாரனுடைய சரித்திரத்தை எடுத்திருக்கார் சுவாமி. அந்த ராஜகுமாரன் வந்து ராஜா வேட்டையில் மும்முரமாக இருக்கும்போது அவன் காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் சில தார்மிகர்களால் அவன் வந்து கண்டெடுக்கப்பட்டு திருப்பி ராஜாவோட போய் சேரலான்னு ஒரு சின்ன ஒரு சரித்திரத்தை எடுத்திருக்கார். அந்த இடத்துல வந்து என்ன கருத்து நமக்கு சொல்லப்படுறதுன்னா, நம்மெல்லாம் சம்சாரிகள் இப்படி தான் வந்து நம்ம எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கோம். அப்புறம் நமக்கு சில ஆச்சாரியர்கள் நேர்பட்டு நம்மளை வந்து பகவான் கிட்ட கொண்டு சேர்க்கிற மாதிரி அந்த இடத்துல அர்த்தம். இப்படி ஆச்சாரியனால நம்ம வந்து பகவானோட போய் அடையும் பொழுது அந்த ஆச்சாரியன் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் வந்து குரு பரம்பரா சாரத்தில் சுவாமி வந்து முதல்ல ஆழ்வார்கள் தொடங்கி நம்ம ஆச்சாரியர்கள் வரையிலான எல்லா விஷயங்களையும் அங்கே ஆச்சாரியர்கள் பண்ணக்கூடிய அது வந்து பிரதம ஆச்சாரியன் வந்து எம்பெருமானேன்னு ஆரம்பிக்கிறார். எம்பெருமான் தொடங்கி நம்ம ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கிற அந்த ஆச்சாரிய பரம்பரையை முழுக்க அதில் வந்து விவரித்து அதுக்கப்புறம் வந்து உபோத்காதத்துலேருந்து இந்த ரகசியத்திரை சாரத்தை அருளி செய்கிறார். அதனால இந்த கிரந்த அமைப்பில் வந்து பார்த்தோம்னா முதல்ல குரு பரம்பரா சாரம் இடம்பெற்றது. அதுக்கப்புறம் வந்து 32 அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 32 அதிகாரங்களை வந்து 4 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல்ல அர்த்தானுசாசன பாகம், அதில் 22 அதிகாரங்கள் இருக்கு. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இது விஷயமாக முதல்ல 22 அதிகாரங்கள் இருக்கு. அதில் தத்துவ விஷயமாக, தத்துவம்னா என்ன, சிதச்சித் ஈஸ்வரன், இந்த தத்துவங்கள் விஷயமாக முதல்ல ஒரு 7 அதிகாரங்களும், ஹிதம்னா என்ன அர்த்தம், பகவானை சென்று அடையக்கூடிய வழி அல்ல பக்தி பிரபத்திகள் இது விஷயமாக ஒரு 5 அதிகாரங்களும், புருஷார்த்தம் பகவானை சென்று அடைந்து நாம் பெறக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு 10 அதிகாரங்கள்லையும் மொத்தம் 22 அதிகாரங்களில் அர்த்தானுசாசன பாகமாக அருளி செய்திருக்கார். அதுக்கப்புறம் ஸ்திரீகரண பாகம், இதில் வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா 22 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட அந்த தத்துவஹித புருஷார்த்தத்தில் சில கலக்கங்கள் ஏற்படும். பிராட்டி விஷயமாக, எம்பெருமானுடைய குணங்கள் விஷயமாக, அதுக்கப்புறம் பக்தி பிரபத்தி அது விஷயமாக, புருஷார்த்த விஷயமாக சில கலக்கங்கள் ஏற்பட அதை வந்து திடீகரிக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 அதிகாரங்கள் பண்ணியிருக்கு. சித்தோபாய சோதனாதிகாரம், சாத்தியோபாய சோதனாதிகாரம், பிரபாவ வியவஸ்தா, பிரபாவ ரக்ஷா 4 அதிகாரங்கள் ஸ்திரீகரண பாகமாக பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பதவாக்கிய யோஜனா பாகம் அப்படிங்கிற அந்த பகுதியில் 3 மந்திரங்களை விவரிச்சிருக்கார்.
மூல மந்திராதிகாரம். அதில் வந்து திருமந்திரத்தை அப்படியே ஒரு பதமாக விவரிச்சிருக்கார். அதே மாதிரி துவயாதிகாரம், சர்மஸ்லோகாதிகாரம், 3 மந்திரங்களுடைய விவரணத்தை முழுக்க அந்த பதவாக்கிய யோஜனா பாகத்தில் 3 அதிகாரங்கள்னால அருளி செய்திருக்கார். அதுக்கப்புறம் சம்பிரதாய பிரக்ரியா பாகம், இதில் வந்து ஒரு 3 அதிகாரங்கள் இருக்கு. அது வந்து ஆச்சாரிய கிருத்தியம், சிஷ்ய கிருத்தியம், நிகமனம், இந்த மாதிரி 3 அதிகாரங்கள் இருக்கு. இப்படி 32 அதிகாரங்கள் அமைஞ்சது வந்து இந்த ரகசியத்திரய சாரம், இந்த கிரந்தம். அதில் வந்து இதான் அதனுடைய அமைப்பு. இதில் முக்கியமான ஒரு அதிகாரம்னு எடுத்துட்டோம்னா தத்துவத்திரய சிந்தனாதிகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சுவாமியை இதுக்கு வந்து சிந்தனாதிகாரம்னு போட்டுருக்கு, தத்துவத்திரயாதிகாரம்னு போடலை. இதுக்கு வந்து சுவாமி எப்படி வந்து திருநாமம் சாத்திருக்காருன்னா தத்துவத்திரய சிந்தனாதிகாரம்னு போட்டுருக்கு. ஏன்னா அந்த தத்துவத்திரயங்களை நன்றாக விசாரித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து சுதந்திராத்ம பிரமம், தேகாத்ம பிரமம் இதையெல்லாம் நீங்கும் அப்படின்ட்டு அவரே வந்து அந்த அதிகாரத்தில் விவரிக்கிறார். இது என்னன்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்துக்கு முன்னாடி அர்த்த பஞ்சகாதிகாரத்தை சுவாமி அருளி செய்திருக்கார். அர்த்த பஞ்சகம்ங்கும் போதே நமக்கு வந்து 5 விஷயங்களும் வந்துடும். பரஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், உபேய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், இந்த 5மே அர்த்த பஞ்சகத்தில் அடங்கும். இந்த 5 விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமும் தத்துவத்திரய சிந்தனாதிகாரம்னு ஆரம்பித்து ஒரு அதிகாரத்தை அவர் பண்ணியிருக்கார் சுவாமி. அப்போ தத்துவத்திரயத்தில் என்ன வரும்? 5ல் அடங்கின 3 தான் வரும். 5ல் வந்து பரஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம் வந்துடுறது. அதில் வந்து விரோதி ஸ்வரூபத்திலேயே அச்சேதன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும் பொழுது அர்த்த பஞ்சகத்தை முழுசாக விளக்கினதுக்கு அப்புறமும் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தை அடுத்து ஒரு அதிகாரமாக அவர் பண்ணியிருக்கார் சுவாமி. எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டுக்கிறார். சுவாமியே கேட்டுட்டு அங்கே வந்து சுவாமி அதுக்கு பதில் சொல்கிறார். என்னன்னா இந்த பாருங்க, கீழ் அதிகாரத்தில் சொன்னபடி அர்த்த பஞ்சகத்தில் அடங்கிய 3 தத்துவங்களை அறிந்தாலும் சுவாமி சொல்றார், அவை ஒவ்வொன்றுக்கும் உள்ளதான தனிச்சிறப்பையும் அவற்றுக்குள்ள வேறுபாட்டையும் அறியாவிட்டால் சரீரமே ஆத்மா என்ற பிரமமும், நான் ஸ்வதந்திரனே பரமாத்மாவுக்கு பரதந்திரன் அல்லேன் என்ற பிரமமும், அனீஸ்வரவாத ருச்சியும் ஆகிய அனர்த்தங்கள் பலருக்கு ஏற்பட்டுவிடும். இவற்றை முற்பட கழிக்கை பிராப்தம். அதாவது தத்துவத்திரயம் இதுதான் முக்கியம். இதில் வந்து என்னன்னா இந்த 3 தத்துவங்களை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். ஒன்று அதனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவൃத்திகள், ஒரு தத்துவத்துக்கும் உள்ள வேறுபாடு, இதெல்லாம் நல்லா விசாரித்து தெளிவாக அறிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலைன்னா வெறும் ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு அந்த சுதந்திராத்ம பிரமம், தேகாத்ம பிரமம், அனீஸ்வரவாத ருச்சி இதெல்லாம் அந்த அனர்த்தங்கள்லாம் வந்து சேரும். அதுக்காக தான் சுவாமி வந்து தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் இந்த 3 தத்துவங்களை ரொம்ப விசதமாக விவரிச்சிருக்கார். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இப்போ தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். முதல்ல வந்து இப்போ ஜீவாத்ம ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறோம். ஜீவாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்மாக்கள் அந்த 3 வித சேத்தனர்கள் நமக்கு தெரியும். பத்தர், நித்தியர், முக்தர், 3 விதமான சேத்தனர்கள். இதில் வந்து ஜீவாத்ம ஸ்வரூபத்தை எடுத்துட்டு இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தினுடைய லட்சணத்தை விசாரிக்கிறார். ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப லட்சணம் என்னன்னா நமக்கு ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், அணுத்துவம், இந்த 4 வந்து ஜீவனுக்கு வந்து ஸ்வரூப நிரூபக தர்மங்களாக சொல்லப்படுறது. இந்த 4 தன்மைகள். அதுக்கு மேலே வந்து சேஷத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த சேஷத்துவத்தை வந்து ஸ்வரூப நிரூபக தர்மமாக சொல்லணுமா அல்லது நிரூபித ஸ்வரூப விசேஷணமாக சொல்லணுமா அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு விசாரம். ஏன்னா இது வந்து திவ்ய பிரபந்த சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா இந்த சேஷத்துவத்தை வந்து இது வந்து அந்தரங்க நிரூபணமாக சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தோம்னா அதில் வந்து அடியேன் உள்ளான் அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் வந்து சேஷத்துவத்தை ஒரு முக்கியமான ஞானத்துவத்தை காட்டிலும் அந்தரங்க நிரூபணம் சேஷத்துவம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை வந்து இப்போ என்ன விசாரம்னா இது ஜீவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மத்தில் சேர்க்கணுமா அது நிரூபித ஸ்வரூப விசேஷத்தில் இதை சேரணுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம். அதுக்கு சுவாமி முதல்ல சொல்றார், வாங்க, சேஷத்துவம் சம்பந்த ரூபமாகையாலே, சம்பந்தி ஸ்வரூபம் நிரூபிதமானால் அல்லது அறிய ஒண்ணாமையாலே ஜீவனுக்கு இது நிரூபித ஸ்வரூப விசேஷம் என்னலாம் அப்படிங்கிற சுவாமி எடுக்கிறார். இது என்னன்னா சேஷத்துவம் அப்படிங்கிறது ஒரு சம்பந்தம், பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம்.
இந்த சம்பந்தம்ங்கிறது ஒரு உறவு முறைன்னு வச்சுக்கோங்க. இந்த உறவு முறை இப்போ தசரதன் ராமன் அப்படின்னு சொல்லும், தசரதனுடைய புத்திரன் ராமன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த பிதா புத்திரன் உறவு வந்து நமக்கு எப்போ புரியும் அப்படின்னா, தசரதனை முதல்ல நன்னா தெரிஞ்சுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் வந்து ராமனை தெரிஞ்சுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பிதா புத்திரன் அந்த உறவே நமக்கு புரியும். இல்லாட்டி வெறும் பிதா புத்திரன்னு சொன்னால் நமக்கு அந்த உறவு வச்சுட்டு அந்த வியக்திகளை புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த சேஷத்துவம், பகவான் வந்து சேஷி, நம்மெல்லாம் சேஷபூதர்கள் அப்படிங்கிறது ஒரு சம்பந்தம், அவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். இதை சாஸ்திரம் கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கும் நமக்கும் உள்ள இந்த உறவு முறை சாஸ்திரம் கொண்டு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவன் சேஷி, நம்மெல்லாம் சேஷபூதர்கள். அதுக்கு முன்னாடி பகவான் யாரு, ஜீவாத்மா யாரு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கும் உள்ள இந்த சேஷி பாவம் வந்து நமக்கு புரியும். அப்போ சாஸ்திரத்துல கொண்டு ஜீவனை அறிந்து கொண்ட பின்பு தான் நமக்கு இந்த உறவு முறையே தெரியுது. அவன் நமக்கு சேஷி, நம்ம அவனுக்கு சேஷபூதர்கள் அப்படிங்கிற உறவு வந்து ஜீவாத்மாவை நம்ம சாஸ்திரம் கொண்டு தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு இந்த உறவு முறை புலப்படுகிறது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஸ்வரூப நிரூபக தர்மமாக ஆகாது. ஏன்னா ஜீவனை சாஸ்திரம் கொண்டு தெரிந்த பிறகு நமக்கு இந்த உறவு புரியறதுனால இது வந்து நிரூபித்த ஸ்வரூப விசேஷணத்தை தான் சேருமே வழிய இது ஸ்வரூப நிரூபக தர்மமாக ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாருன்னா, இது சேஷத்துவம் சம்பந்த ரூபமாகையாலே, சம்பந்தி ஸ்வரூபம் நிரூபிதமானால் அல்லது அறிய ஒண்ணாமையாலே ஜீவனுக்கு இது நிரூபித்த ஸ்வரூப விசேஷம். அதனால இந்த சம்பந்தம் வந்து ஜீவனை அறிந்த பிறகுதான் நமக்கு அறியப்படுறதுனால இது வந்து நிரூபித ஸ்வரூப விசேஷனம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பார்த்தா இது வந்து சேஷத்துவம் அந்தரங்க நிரூபணமாக திவ்ய பிரபந்த சம்பிரதாயத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கும் சுவாமி விளக்கம் கொடுக்கிறார். ஸ்வரூப நிரூபக தர்மம்னா என்னன்னா, மற்ற தத்துவங்கள் மற்ற வஸ்துக்கள்லேருந்து வியாபிருத்தி பண்ணி காட்டணும் இல்லையா. இப்போ கடத்துவம் அப்படின்னு கடத்தோடைய தன்மை வந்து கடத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடத்துவம் வந்து அந்த கடத்தை மற்ற வஸ்துக்கள்லேருந்து அது வேறுபடுத்தி காட்டணும். அப்போ அந்த கடத்துவங்கிற தன்மை வந்து அதுக்கே உள்ள அசாதாரண தன்மையாக இருக்கும். ஸ்வரூப நிரூபக தர்மம்னா என்ன, ஒரு வஸ்துவை நிரூபிக்கிறதுக்கு மேலே அதை மற்ற வஸ்துக்கள்லேருந்து வியாபிருத்தி பண்ணி காட்டணும். அப்படி பண்ணினதுன்னா அது ஸ்வரூப நிரூபக தர்மம். இப்போ இந்த சேஷத்துவம் அப்படிங்கும்போது அது வந்து சேஷத்வே சதி சேத்தனத்துவம், சேஷத்துவத்தோடு கூடின சேத்தனத்துவம் அப்படின்னு ஜீவனுக்கு சொன்னோம்னா அது வந்து அச்சித் வியாபிருத்தியும் பண்ணுது, ஈஸ்வர வியாபிருத்தியும் பண்ணுது. ஏன்னா சேத்தனத்துவம் இருக்கு சேஷன் கிட்ட, சேத்தனத்துவம்னு வரும்பொழுது அது அச்சித் தத்துவத்திலேருந்து அச்சித்துகள்லேருந்து வந்து வியாபிருத்தி பண்ணி காட்டுறது. சேஷத்வே சதி சேத்தனத்துவம் அப்படிங்கும் போது ஈஸ்வரன் கிட்ட, ஏன்னா ஈஸ்வரன் வந்து சேஷி, ஜீவன் வந்து சேஷபூதன். அப்ப ஈஸ்வரனிடமிருந்து அது வியாபிருத்தி பண்ணி காட்டணும். அதனால சேஷத்வே சதி சேத்தனத்துவம்னு ஜீவனுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது அது வந்து ஜீவனுக்கு மட்டுமே உண்டான லட்சணமாக ஆகி அதுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாகவும் ஆகலாம். இப்படி ரெண்டு விதமான நிர்வாகமும் சுவாமி பண்ணியிருக்கார். எப்படி வந்து அது நிரூபித ஸ்வரூப விசேஷனமும் ஆகலாம்ங்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதை சேஷத்வே சதி சேத்தனத்துவம்னு சொல்லும் பொழுது இது வந்து சேஷத்துவம் ஜீவனுக்கு ஸ்வரூப நிரூபகமாக ஆகுமாம் அப்படிங்கிறார். இப்போ ரெண்டு விதமான நிர்வாகமும் இதுக்கு சுவாமி இங்கே காட்டியிருக்கார். இதை நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அடுத்தது வந்து ஒரு விஷயம், இதுவும் தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நித்திய முக்தர்களுக்கு சர்வவித கைங்கரிய சித்தி உண்டாகுமான்னு ஒரு கேள்வி. இப்போ முக்தாத்மாக்கள்லாம் இருக்கா இல்லையா, இங்கேருந்து இப்போ பரமபதத்துக்கு அவெல்லாம் போகிறான். அங்கே போன உடனே பாஷ்யக்காரர் சொல்கிறார், அசேஷ சேஷ ரதிரூப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையான்கிறார். இப்போ எல்லா விதமான அவர் வந்து சரணாகதிக்கு பலனாக எல்லா விதமான கைங்கரியம் நமக்கு சித்திக்கும்ங்கிறார். பாஷ்யக்காரர் கத்தியத்திரயத்தில் இந்த மாதிரி சொல்லும். அப்போது நமக்கு சில கைங்கரியங்கள்லாம் பரமபதத்தில் வியவஸ்திதங்களாக இருக்கும். அந்தந்த ஜீவாத்மா அங்கே இருக்கிற நித்தியர்களுக்கெல்லாம் கைங்கரியங்கள்லாம் எப்படின்னா அங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ ஆதிசேஷன் தான் அங்கே பரியங்கமாக இருக்க முடியும், கருடன் தான் வாகனமாக இருக்க முடியும், விஸ்வக்சேனர் தான் சேனாதிபதியாக இருக்க முடியும். அந்த கைங்கரியங்கள்லாம் இப்போ இன்னொருத்தர் போய் நான் வந்து இருக்கேன், என் மேலே பெருமாள் வந்து இந்த மாதிரி சயனிச்சுக்கட்டும் அப்படிலாம் போய் கேட்க முடியாது. அந்த கைங்கரியங்கள்லாம் வியவசிதமான கைங்கரியங்கள், அங்கே இருக்கிற கைங்கரியங்கள்லாம்.
இப்போ இங்கேருந்து இப்போ பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காரு எல்லா விதமான கைங்கர்களும் நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பரமபதத்துக்கு போன உடனே பலவிதமான கைங்கர் எல்லா கைங்கரியங்களும் ஆசைப்பட்டான். அவனுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா சில கைங்கரியங்கள் அதுக்குன்னு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. அப்போ என்ன கேட்கிறாருன்னா, அப்போ சுவாமி ஒரு கேள்வி வருது. அப்போ சில கைங்கரியங்கள் நமக்கு இல்லைன்னு வரும்போது அவனுக்கு ஒரு குறையா தோணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல தான் இப்போ சொல்றாரு சுவாமி, அப்படிலாம் உண்டாகாது, அந்த மாதிரி குறையெல்லாம் எல்லா விதமான கைங்கரியமும் அவன் பெற்றதாகவே அவன் நினைப்பான்ங்கிறான். இப்போ அந்த பந்தியை நான் படிக்கிறேன். அனந்த கருடாதிகளுக்கு அதிகார விசேஷங்களும் தது உச்சித கைங்கரியங்களும் வியவஸ்திதங்களாக இருக்க. ஏன்னா அனந்த கருட விஸ்வக்சேனர்களுக்கெல்லாம் அந்தந்த கைங்கரியம் வந்து டிஃபைன்டு, அதெல்லாம் மாற்றலாம் முடியாது. அப்போ நித்தியருக்கும் முக்தருக்கும் சர்வவித கைங்கரிய சித்தி உண்டு என்கிற அர்த்தம் கூடுமோ என்னில், இங்கேருந்து போகிற ஒரு முக்தன் அவனுக்கெல்லாம் சர்வவித கைங்கரியமும் எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டுன்னு வந்தேனே, இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவன் வந்து நினச்சான்னா அவனுக்கு அது ஒரு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, சுவாமியினுடைய அபிப்பிராயத்துக்கு ஈடாக தனக்கு அபிமதங்களான கைங்கரியங்களிலே கிடையாதவை ஒன்றும் இல்லாமையாலும் ஓரொருத்தருக்கு வியவசதிகளான கைங்கரியங்களை தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற அபிசந்தி வேறொருத்தருக்கு பிறவாமையாலும் சுவாமி அப்படி எடுக்கிறார். இப்போ இங்கேருந்து அங்கே போகிற அந்த கைங்கரியம், அங்கே போன ஒரு முக்தனுக்கு அந்த கைங்கரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு விஷயம் நன்னா தெரியும். எல்லாம் பெருமாள் திருவுள்ளத்துக்கு அனுசரித்து தான் அங்கே கைங்கரியம்லாம் பண்ணணும். பெருமாள் தன்னுடைய திருவுள்ளத்துக்கு வந்து உகப்பாக சில கைங்கரியங்களை சில பேருக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதே அவன் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஞானம் வந்து விகாசத்தை அடைஞ்சுடுறது. அங்கே போனவொடனே எல்லாம் பெரிய ஞானம், தர்மபூத ஞானம் விகாசத்தை அடையிறதுனால பெருமாள் திருவுள்ளத்தை சாட்சாத்தாவே அவன் அறியறான். பெருமாள் திருவுள்ளம் எப்படி இருக்கும், இந்த கைங்கரியம் இவன் பண்ணட்டும், இந்த கைங்கரியம் இவன் பண்ணட்டும்னு அவன் வந்து உணர்ந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணுறவாளெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது பெருமாள் இந்த அவரோட உகந்து இந்த கைங்கரியத்தை இவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னு அவனுக்கு புரியறதுனால அந்த கைங்கரியங்களுக்கு அவன் ஆசையே படமாட்டான். ஏன்னா அவருடைய திருவுள்ளத்தை அவன் அறிஞ்சின்றதுனால அந்த கைங்கரியங்களை தவிர மற்ற கைங்கரியங்கள், ஒரு சாமரம் போடுறது, சாமகானம் ஓதுறது, இந்த மாதிரி கைங்கரியங்களை தான் அவன் பண்ணணும்னு ஆசைப்படுவானே ஒழிய வியவசிதங்களாக நித்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைங்கரியங்களுக்கு அவன் ஒரு நாள் அவன் ஆசையே படமாட்டான். அது முதல் பாயிண்டாக சொல்லும். அதான் சுவாமியினுடைய அபிப்பிராயத்துக்கு ஈடாக தனக்கு அபிமதங்களான கைங்கரியங்களிலே கிடையாதவை ஒன்றும் இல்லையாமையாலும் சுவாமியுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக அவன் எதையுமே விரும்ப மாட்டான். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் சுவாமி சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னா, அங்கே போன அந்த முக்தனுக்கு ஸ்வரூப ஆவிர்பாவம் அடையுது. அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்துக்கிறான். நான் வந்து பகவானுக்கு சேஷப்பட்டவன், பாகவதர்களுக்கெல்லாம் பரதந்திரன் அப்படிங்கிற ஸ்வரூப ஆவிர்பாவம் அவனுக்கு உண்டானதுனால தன்னுடைய ஸ்வரூபத்தை அவன் நன்கு உணர்ந்தவனாக இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட இந்த கைங்கரியத்தை பிடுங்கி நான் தான் பண்ணுவேங்கிற ஆசையில் அவனுக்கு வரவே வராது. பரஸ்பரம் நீச்ச பாவத்தோடு அவன் இருப்பான். அப்போ ஒருத்தர் பண்ணுறான்னா அதை கண்டு அவன் மகிழ்வான், தான் பண்ணுறான்னா அதை கண்டு மற்றவர்கள் மகிழ்வார்கள். இப்படி தான் அவங்க இடத்துல பரஸ்பர பாவம் இருக்குமே வழிய அவா பண்ணுறாளே எனக்கு கிடைக்கலையே, அவா பண்ணுறாளேங்கிற மாதிரி இந்த எண்ணமே அங்கே வராது. ஏன்னா எல்லாம் அங்கே வந்து போன உடனே அவனுக்கு மனசில் வந்து பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் அவன் சேஷப்பட்டவன், பரதந்திரன் அப்படிங்கிற அந்த ஞானம் அவனுக்கு இருக்கும். அதனால இந்த மாதிரி கைங்கரியங்களுக்கெல்லாம் அவன் ஆசைப்பட மாட்டான். மூணாவது வந்து பலம். பலம் என்ன, அந்த கைங்கரியத்தை பண்ணி பகவானை நம்ம மகிழ்விக்கிறது தான் பலம். எந்த கைங்கரியத்தை பண்ணினாலும் பகவான் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் எல்லாத்தையும் ஏற்றுக்க போகிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கைங்கரியத்தை பண்ணினால்தான் எனக்கு இவ்வளோ பலம் கிடைக்க போகுது அப்படின்ட்டுலாம் அங்கே ஒரு எதிர்பார்ப்பும். எல்லா பலம் வந்து சமமான பலம். எல்லாருக்கும் பகவானுடைய பிரீத்தி. அந்த பிரீத்தியில் பகவான் வந்து அவன் சும்மாவே தன் முன்னாடி உட்காந்துருந்தாலும் அவங்ககிட்டையும் பிரீத்தியாக தான் இருப்பார். அவன் கைங்கரியத்தை வந்து பண்ணினாலும் அவங்ககிட்டையும் பிரீத்தியாக ஒரே மாதிரி பிரீத்தியாக இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த கைங்கரியம் பண்ணி தான் எனக்கு பிரீத்தியை சம்பாதிக்கணும், அதை பண்ணாமல் எனக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு வரவே வராது. அதனால அங்கே போனாலும் கைங்கரியங்கள், சில கைங்கரியங்கள் தாங்கள் பண்ணலைங்கிறதுனால அது ஒரு குறையாகவே அவர்கள் நினைக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து இதுவும் வந்து தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான். இது சுத்த சத்வத்தை பற்றின ஒரு விஷயம். இது முக்கியமான ஒரு இது. ஏன்னா மணவாள மாமுனிகள் வந்து சுவாமி தேசிகன் இந்த சுத்த சத்வத்தை பற்றி அருளி செய்த இதே விஷயங்களை தன்னுடைய தத்துவத்திரைய வியாக்கியானத்தில் அப்படியே எடுத்து கோட் பண்ணியிருக்கார்.
அப்படி இதனுடைய இந்த சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சுத்த சத்வத்தை பற்றி காட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாராலும் கொண்டாடப்பட்டதாக இருக்கு. அது முதல்ல என்ன சொல்றாருன்னா, சுத்த சத்துவம்ங்கிறது நமக்கு தெரியும், நித்திய விபூதி. இப்போ அச்சேதன தத்துவங்கள் 3 அச்சேதன தத்துவங்கள் என்னென்னா காலம், பிரகிருதி, சுத்த சத்துவம். இதை 3 அச்சேதன தத்துவங்கள் நமக்கு தெரியும். அதில் காலமும் பிரகிருத்தியும் ஜடம். அது வேற ஒரு ஞானத்தில் தான், தனக்குத்தானே பிரகாசிக்காது, மற்றவருடைய ஞானத்தில் பிரகாசிக்கக்கூடியது. அதனால அது ஜடம்னு சொல்லப்படுது. ஆனால் சுத்த சத்துவம் எப்படிப்பட்டதுன்னா ஸ்வயம் பிரகாசமானது, அஜடம். இந்த 3 அச்சேதன தத்துவங்கள்லேயே 2 தத்துவங்கள் ஜடமாகவும் 1 தத்துவம் அஜடமாகவும் இருக்கு. இப்போ இதனால என்னன்னா சில ஆச்சாரியர்கள் இந்த சுத்த சத்வத்தை இதுவும் ஜடமாக தான் சொல்லணும். எப்படி காலத்தையும் பிரகிருத்தியையும் ஜடம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த சுத்த சத்வங்கிற இந்த தத்துவமும் ஜடம் தான் அப்படின்னு சில ஆச்சாரியர்கள் சொல்கிறார். அதுக்கு சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ஆகமங்கள்லேருந்தெல்லாம் அதில் நல்ல நல்ல ஞானமுடைய ஆச்சாரியர்கள்லாம் சுத்த சத்வத்தை ஸ்வயம் பிரகாசம், அஜடம் அப்படின்னு நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து காட்டினதோட அவர் சில விஷயங்களை நமக்கு விவரிக்கிறார். சில கேள்வி மாதிரி கேட்கிறார். என்னன்னா, இந்த மாதிரி சுத்த சத்வத்தை ஜடம்னு சொல்லக்கூடியவர்களை பார்த்து பிரதிபந்தியாக சில கேள்விகள்லாம் கேட்கிறார். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா தர்மபூத ஞானத்தையும் ஆத்மஸ்வரூபத்தையும் ஸ்வயம் பிரகாசம்ங்கிறத ஒத்துட்டு இருக்கான். ஆனால் சுத்த சத்வம் மட்டும் ஸ்வயம் பிரகாசம்ங்கிறத அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த 2 விஷயங்களை ஸ்வயம் பிரகாசம்னு ஒத்துண்டு, ஆத்மஸ்வரூபம் தர்மபூத ஞானம் 2ஐயும் ஸ்வயம் பிரகாசம்னு ஒத்துண்டு இந்த சுத்த சத்வத்தை ஸ்வயம் பிரகாசம்னு ஒத்துக்கவே இல்லை. அதனால அவர்களை பார்த்து இவர் கேட்குறார், ஒரு கேள்வி கேட்குறார். அந்த சம்சாரிகள் சில பேர் அதை சுத்த சத்வத்தை ஜடம்னு சொல்றவா என்ன கேட்குறா, முதல்ல அவள் கேள்வி என்னன்னா, 1000 கோடி சூரிய பிரகாசம் வாய்ந்தது சுத்த சத்வம்னு சொல்லப்படுறது. அப்படின்னா சம்சாரிகளுக்கு அது கண்ணால் பார்த்த உடனே தெரிய வேண்டாமா? இங்கே கேட்குறாரு, இப்படி ஸ்வயம் பிரகாசமாகி சம்சாரிகளுக்கு சாஸ்திர வேத்தியமாக வேண்டாதே தானே தோன்ற வேண்டாவோ என்னில். இப்போ நம்ம சுத்த சத்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா சாஸ்திரம் கொண்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ஒரு லோகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம் கொண்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சம்சாரிகளுக்கு நேரில் பார்த்தாலே அந்த சுத்த சத்வம் தெரியணும் அப்படிங்கிறாவோ. ஏன்னா அது 1000 கோடி சூரிய பிரகாசம் வாய்ந்தது, ஸ்வயம் பிரகாசமானது. அப்படின்னா நம்ம கண்ணுக்கெல்லாம் அது தெரியணுமே, தெரியலையே அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு சுவாமி பதில் சொல்றார், சர்வ ஆத்மாக்களுடையவும் ஸ்வரூபமும் தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசமாய் இருக்க, ஸ்வரூபம் தனக்கே ஸ்வயம் பிரகாசமாய் வேறு எல்லாருக்கும் ஞானாந்தர வேத்தியமானார் போலவும், தர்மபூத ஞானம் ஸ்வ ஆசிரியத்துக்கே ஸ்வயம் பிரகாசமாய் இதரருக்கு ஸ்வயம் பிரகாசம் அல்லாதா போலும் இதுவும் நியத விஷயமாக ஸ்வயம் பிரகாசமானால் விரோதம் இல்லை. அவர் கேட்கிறார், ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவா தர்மபூத ஞானத்தையும் தர்மபூத ஞானத்தையும் ஸ்வரூபத்தையும் ஸ்வயம் பிரகாசம்னு ஒத்துன்னு இருக்கா இல்லையா? அதனால அவளை பற்றி கேட்குறா. இப்போ தர்மபூத ஞானம் அவரவர்களுடைய ஆசிரியம், எந்த ஆத்மாவில் தான் இருக்கோமோ ஸ்வ ஆசிரியத்துக்கு மட்டும்தான் அது பிரகாசிக்கும். ஆத்மஸ்வரூபம் தனக்குத்தான் பிரகாசிக்கும் இல்லையா? ஆத்மஸ்வரூபம் யாருக்கு பிரகாசிக்கிறது? அது ஸ்வயம் பிரகாசமா இருந்தாலும் எல்லாருக்கும் பிரகாசிக்கிறதா? இல்லையே, தனக்குத்தான் தான் அது பிரகாசிக்கும். அது பிரத்யேகம், அது தனக்கு மட்டுமே. அப்போ எல்லாருக்கும் பிரகாசிக்கிறதா? ஸ்வயம் பிரகாசம் தானே ஆத்மஸ்வரூபம், எல்லாருக்கும் பிரகாசிக்கிறதானா ஆகாது. அதே மாதிரி தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, அது எல்லாருக்கும் பிரகாசிக்க. ஒருத்தருடைய தர்மபூத ஞானம் எல்லாருக்கும் பிரகாசிக்கிறதானா அதுவும் பிரகாசிக்காது. அதை மாதிரி தான் ஸ்வயம் அந்த சுத்த சத்துவமும் சம்பந்திகளுக்கு மட்டும்தான் பிரகாசிக்கும். இது நியத விஷயம். பகவான் பண்ணியிருக்கிற ஒரு கட்டுப்பாடுகள், லிமிட்டேஷன் அவன் அது மாதிரி பண்ணியிருக்கான். தர்மபூத ஞானம் ஸ்வ ஆசிரியத்துக்கு மட்டும்தான் அது பிரகாசிக்கும். ஆத்மஸ்வரூபம் தனக்கு மட்டுமே பிரகாசிக்கும். அதே மாதிரி சுத்த சத்துவம் ஸ்வ சம்பந்திகளுக்கு மட்டும். ஸ்வ சம்பந்திகள்னா யாரு? அங்க இருக்கிறவா, அங்க இருக்கிற நித்தியர்கள், முக்தர்கள், பெருமாள், பிராட்டிமார்கள், இவர்களுக்கு மட்டும்தான் அது பிரகாசிக்கும் அப்படின்ட்டு அது ஒரு நியத விஷயமாகும் அப்படிங்கிற முதல்ல அது ஒரு விஷயம். அப்புறம் 2வது அவ கேட்கிறான், இது 5 கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டாவது கேட்டுட்டான், யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷ யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதக அப்படின்னு ஒரு நாதமுனிகளுடைய ஒரு
நியாய தத்துவத்திலேருந்து ஒரு வரி எடுத்துக்காட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுடைய தர்மபூத ஞானத்துல அவன் சர்வத்தையும் விஷயீகரிக்கிறான் இல்லையா. அவனுடைய தர்மபூத ஞானம் எப்படிப்பட்ட தர்மம், அவன் எல்லாத்தையும் சாட்சாத்கரிச்சுட்டே இருக்கான் எப்போதும் சதா. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுத்த சத்வத்தையும் தானே அவனுடைய தர்மபூத ஞானத்துல அது விஷயம் ஆயிடும். இப்போ ஒரு ஞானத்துல ஒரு விஷயம் ஆயிடுது. ஒரு வஸ்து இப்போ ஞானத்துல இந்த மாதிரி ஒரு பூத்தொட்டி, டேபிள், இதெல்லாம் நமக்கெல்லாம் விஷயமாகும். இதெல்லாம் ஜடம். ஒருத்தருடைய ஞானத்துல ஒரு விஷயம், ஒரு வஸ்து விஷயம் ஆகுதுன்னா அதெல்லாம் ஜடம்னு இருக்கு இல்லையா. இப்போ கல்லு கட்டையெல்லாம் நம்ம ஞானத்துல அது விஷயமாகும். அது மாதிரி பகவானுடைய தர்மபூத ஞானத்துல சுத்த சத்வம் விஷயம் ஆயிடுதுன்னா அப்ப சுத்த சத்வம் ஜடம்னு தானே சொல்லணும்னு கேட்கிறா கேட்கிற கேள்வி. அதனால இப்ப அது சுத்த சத்வத்தை நீ பகவானுடைய தர்மபூத ஞானத்துல அது விஷயமாகும் போது அந்த சுத்த சத்வம் ஜடம்னு தானே ஒத்துக்கணும். இப்ப நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் தர்மபூத ஞானத்தினுடைய நிரபேட்சமாகவே, தர்மபூத ஞானத்தை எதிர்பார்க்காமலேயே தனக்குத்தானே அது பிரகாசிக்கிறதே. அந்த மாதிரி பகவானுடைய தர்மபூத ஞானத்தை எதிர்பார்க்காமலேயே சுத்த சத்வம் பிரகாசிக்க வேண்டாமா அப்படின்ட்டு இவாளுடைய கேள்வி. அந்த கேள்வி கேட்கிறவாளுடைய கேள்வி. அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஸ்வயம் பிரகாசமா ஒரு வஸ்து பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்காக அது அவருடைய ஞானத்துல பிரகாசிக்கிறது, அது ஞானத்துல பிரகாசிக்கலை அப்படிங்கிறதுனால அந்த வஸ்துனுடைய ஸ்வயம் பிரகாசத்துவத்தை நீ அதை மறுக்க முடியாது. இப்போ பகவானுடைய தர்மபூத ஞானத்துல எல்லாமே தான் பிரகாசிக்கிறது, எல்லா ஆத்மஸ்வரூபமும் பிரகாசிக்கிறது, எல்லாருடைய தர்மபூத ஞானமும் பிரகாசிக்கிறது. அப்படின்னா அதெல்லாம் நீ ஜடம்னு சொல்லிடுவியா? எல்லா ஆத்மஸ்வரூபத்தையும் நீ ஜடம்னு ஒத்துடுவியா? எல்லா தர்மபூத ஞானத்தையும் நீ ஜடம்னு ஒத்துடுவியா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி தான் பகவானுடைய தர்மபூத ஞானத்துல சுத்த சத்வமான இந்த நித்திய விபூதி பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை நீ ஜடம்னு சொல்ல முடியாது. அது அஜடம் தான், ஸ்வயம் பிரகாசமான வஸ்து தான் அப்படிங்க. அப்புறம் இன்னும் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது ஒரு பாயிண்ட் இந்த சுத்த சத்வம் பத்த ஜீவர்களுக்கு இங்க இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா அஸ்வயம் பிரகாசமா இருக்கு இல்லையா. நமக்கெல்லாம் இப்ப பத்த ஜீவர்கள் நமக்கெல்லாம் அந்த சுத்த சத்வம் அஸ்வயம் பிரகாசமா இருக்கு. ஆனா இதுவே முக்தன் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. இப்ப என்ன கேள்வினா, ஒரே வஸ்து ஒரு 2 நிலைகள்ல இருக்கேன். ஒரு சமயத்துல அவனுக்கு அஸ்வயம் பிரகாசமாகவும் இன்னொரு நிலையில ஸ்வயம் பிரகாசமாகவும் இருக்கேன். ஒரே வஸ்துக்கு இந்த மாதிரி 2 நிலைகள் கூடுமா அப்படின்னு கேட்டா அது கூடும். ஏன்னா இது வெவ்வேறு காலங்கள்ல கூடுறது. அதுக்கு என்ன சொல்றா திருஷ்டாந்தமா, நம்மளுடைய தர்மபூத ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு விழித்து கொண்டிருக்கிற காலத்துலதான் அது வேலை செய்யுது. நமக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த தர்மபூத ஞானம் வேலை செய்யுது. அப்ப சங்குச்சிதமா அது இருக்கு. நமக்கே தர்மபூத ஞானத்துக்கு 2 நிலைகள் ஏற்படுறது. ஜாகிரத தசையில ஒரு மாதிரி, ஸ்வப்ன தசையில அது வேலை செய்யலை. இப்படி இருக்கும்போது ஏன் ஒரு மாதிரி ஒரு தத்துவத்துக்கு 2 நிலைகள் இருக்குன்னு ஏன் ஒத்துக்க முடியும்? ஏன்னா வெவ்வேறு சமயங்கள், வெவ்வேறு காலங்கள், விழித்துட்டு இருக்கிற நிலை, தூங்கிட்டு இருக்கிற நிலையில அந்த தர்மபூத ஞானத்துக்கு இப்படி வெவ்வேறு நிலை ஏற்படுற மாதிரி சுத்த சத்வமும் பக்தனா இருக்கும் பொழுது அவனுக்கு அது அஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அவனே முக்தன் ஆயிட்டான்னா அது அங்க அவனுக்கு பிரகாசிக்கிறது. இதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அடுத்தது சில பேர் என்ன சொல்றாருன்னா, அது அந்த எதிர்கேள்வி கேட்கிறவாளே என்ன சொல்லிடுறா அப்படின்னா, இது ஞானானந்தமய லோகம். இந்த லோகம் ஞானானந்தமயமான லோகம். இது சுத்த சத்துவம். அது எதனால அந்த லோகத்தை போய் அடைந்தவர்களுக்கு அது ஞானத்தை பண்ணி கொடுக்கறது. அந்த நித்திய விபூதி அடைஞ்சவாளுக்கு, அது நித்திய விபூதியை அடைந்தவர்களுக்கு அது ஞான விகாசத்தை பண்றது இல்லையா. நம்மளாம் இங்கே பத்த நிலையா இருந்து அந்த லோகத்தை அடைந்த உடனே நமக்கு ஞானம் உண்டாகிறதுனால அந்த லோகத்தை உபச்சாரமாக அது ஞானானந்தமயமான லோகம் உபச்சாரமாக சொல்றதுனால அது ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லணுமே வழிய அது ஜடம் தான் அப்படிங்கிறவா திருப்பியும் அவ எதிர்ப்பு சொல்ற. அந்த லோகம் உண்மையிலேயே ஜடமான லோகம் தான். அதுக்கு உபச்சாரத்தினால இந்த மாதிரி ஸ்வயம் பிரகாசமான லோகம் அஜடம்னு சொல்லப்படுறது. எதனாலன்னா அங்க போறவாளுக்கு அது ஞான விகாசத்தை பண்றதுனால இப்படி சொல்லப்படுறது அப்படின்ட்டு இது ஒரு. அதுக்கு உடனே சுவாமி கேட்கிறார், நீ அந்த இடத்துல லட்சணையினால உபச்சாரம்னு நீ சொல்றியே, அப்ப ஆத்மஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அது என்னன்னா அறியும் தன்மையோடு கூடினதாக இருக்கு. இப்போ அது ஞானத்தை பண்ணி கொடுக்கறது, அங்க போய் சேர்றவாளுக்கு அது ஞானத்தை விகாசம் பண்றதுங்கிறதுனால அந்த லோகத்தை நீ என்ன சொன்ன ஜடம், அது உபச்சாரமா சொல்லப்படுதுன்னா நீ ஆத்மஸ்வரூபத்தையும் நீ அப்படி சொல்ல வேண்டி வரும்.
அது தர்மபூத ஞானத்தினால எல்லா வஸ்துக்களையும் அறியறதுன்னு அப்படி சொல்ல வந்தேன். அப்போ வந்து ஆத்மஸ்வரூபத்தையும் நீ ஜடம்னு நீ ஒத்துப்பியா? அதையும் உபச்சாரம்னு நீ சொல்லிடுவியா? அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம்னு எல்லா சித்தாந்திகளும் ஒத்துந்தது. அப்போ நீ வந்து சுத்த சத்வத்தை இந்த மாதிரி உபச்சாரம்னா லட்சணையினால நீ வந்து அதுக்கு ஜடம்னு நீ அது உபச்சாரமாக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன்னா ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் நீ வந்து ஜடம்னு சொல்ல வேண்டி வரும். உனக்கு அந்த மாதிரி நீ சொன்ன சித்தாந்தமே உனக்கு முரண்படும் அப்படிங்க. கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இதில் சுத்த சத்வத்தில் வந்து ஸ்வயம் பிரகாசத்துக்கும் ரூபரசாதி குணங்களும் அவை அடியாக வந்த பிருத்திவியாதி விபாகமும் பரிணாமாதிகளும் கூடுமோ என்கிற சோத்தியமும் அப்படிங்கிற. இப்போ சுத்த சத்வத்தில் வந்து ரசம் ரூபம் இந்த தன்மைகள்லாம் உண்டு, இந்த குணங்கள்லாம் உண்டு. இதுக்கு அடியாக இதனுடைய ஆசிரியமாக பிருத்திவி தேஜஸ் ஜலம் இந்த தத்துவங்கள்லாம் உண்டு. ஏன்னா அது வந்து கோபுரம் மண்டபங்களாகலாம் அது வந்து பரிணமிக்கிறது. இதெல்லாம் சுத்த சத்வத்துக்கு உண்டு. இந்த தன்மைகள்லாம் ஆத்மஸ்வரூபத்திலேயோ தர்மபூத ஞானத்திலேயோ கிடையாது. தர்மபூத ஞானத்துல ரசம் ரூபம்லாம் கிடையவே கிடையாது, ஆத்மஸ்வரூபத்திலையும் கிடையாது. அது எப்படி சுத்த சத்வத்தில் மட்டும் இந்த தன்மைகள்லாம் இருக்கே? அதனால இதை வந்து நாங்கள் ஜடம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியாது. ஏன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனி ஒரு விசேஷ தன்மை. அதுதான் சுவாமி கேட்குறார், தர்மபூத ஞானத்துக்கும் தர்மி ஞானத்துக்கும் உண்டான வைஷமியங்களை பிரதிபந்தியாக கொண்டு பிரமாண பலத்தாலே பரிகிருதாங்க. இப்போ தர்மபூத ஞானத்துக்கு வந்து விஷயத்துவம் அப்படிங்கிறது ஏற்றம், ஸ்வரூபத்துக்கு பிரத்யக்துவம் ஏற்றம். இப்போ தர்மபூத ஞானத்தில் பிரத்யக்துவம் கிடையாது, அதே மாதிரி ஸ்வரூபத்தில் விஷயத்துவம் கிடையாது. அப்போ இந்த தன்மை அதுக்கு இல்லையே, அந்த தன்மை இதுக்கு இல்லையேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஸ்வயம் பிரகாசம்னு தானே நீ ஏற்றுன்னு இருக்க. அந்த மாதிரி தான் இந்த சுத்த சத்வத்துக்கும் வந்து ரூப ரசம் பிருத்திவி ஜலம் இந்த தன்மைகள்லாம் உண்டு. கோபுரம் மண்டபங்கள் இந்த மாதிரி பரிணாமம் அடையிறது, இந்த தன்மைகள்லாம் அதுக்கு உண்டுங்கிறது அதுக்கே உள்ள ஒரு தனிப்பட்ட தன்மை. இதுகளை வச்சுட்டு நீ வந்து இந்த சுத்த சத்வத்தை நீ வந்து ஜடம்னு நிரூபிக்க கூடாது. அது வந்து பிரமாணங்கள் காட்டில் உள்ள விதத்துல தான் நம்ம இசையணுமே வழிய இந்த மாதிரி யுக்திகளை கொண்டு இதை வந்து ஜடமானது, இது ஸ்வயம் பிரகாசம் இல்லைன்னா நீ நிரூபிக்க முற்பட்டாயானால் நீ பிரமாணத்துக்கு விரோதமாக முடியும் அப்படின்னு சுவாமி சொல்லி இதையும் வந்து ஸ்வயம் பிரகாசம்னு நிரூபிக்கிறார். அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இவர் வந்து இப்போ பாலாஜி சுவாமி சொன்னார், அவர் வந்து அவதாரங்களை பற்றி சொன்னார். அவதார சரி மாதிரி ரகசியம்னு சொன்னார் இல்லையா? அதில் வந்து இதே தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த அவதார ரகசியத்தை வந்து சிந்தனை பண்ணுறவனுக்கு, இதை வந்து பக்தியோகனிஷ்டனுக்கு பிரபன்னனுக்கெல்லாம் வந்து இதை சிந்தனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி சிந்தனை பண்ணுறவனுக்கு பக்தியோகனிஷ்டனுக்கு வந்து பிராரப்த கர்ம அவசானத்தில் தான் அவனுக்கு மோட்சம் இல்லையா? இப்போ பிரபன்னனுக்கு தேகாவசானத்தில் மோட்சம் அவன் சங்கல்பிச்சிருந்தபடி அவனுக்கு கிடைக்கும். ஆனால் பிராரப்த கர்ம அவசானத்தில் தான் பக்தியோகனிஷ்டனுக்கு மோட்சம். அவர் சொன்னார் இல்லையா, அவர் சாதிச்சார் இல்லையா அவதார ரகசியம். அந்த அவதார ரகசியத்தை சிந்தனை பண்றவனுக்கு ஜன்மாந்தரங்கள் சம்பவியாமை அந்த ஜன்மத்திலேயே அவனுக்கு முக்திங்கிறார் சுவாமி எடுத்துக்காரு தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தில். அப்போ அவன் வந்து ஒரு பக்தியோகத்தை அவன் தொடங்கிட்டான், ஆனால் அவனுக்கு வந்து பிராரப்த கர்மா வரைக்கும் முடிகிற வரைக்கும் அவனால் தாங்க முடியலை அப்படின்னா அவன் அவதார ரகசியத்தை கூடவே வந்து சிந்தனை பண்ணிகிட்டே வந்தான்னா அவனுக்கு அடுத்த ஜன்மாந்தரங்கள் அனுபவியாதேங்கிறார். அப்போ இன்னொரு ஜென்மத்துக்கு அவன் போகாமல் அந்த ஜென்மத்திலேயே அவனும் வந்து மோட்சத்தை அடைய முடியும்னு சுவாமி காட்டியிருக்கான். அது கூட தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரகசியத்திரைய சாரத்தில் வந்து இதை மாதிரி கேள்வி பதிகள் 250-300 கேள்விகள் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி இதை வந்து பாட்டாக அவ்வளோ ஒவ்வொரு பதத்துக்கும் இவ்வளவு அந்த மாதிரி தடை வினாக்கள்னு சுவாமி நிறைய விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார். அது எல்லாம் இது காலக்ஷேமம் பண்ணி அறியக்கூடிய விஷயம். ஸ்ரீபாஷ்யம் கூட சாமானிய சாஸ்திரம் வாசிச்சிருக்கிறவா வந்து காலக்ஷேமம் பண்ணாமலே அறிஞ்சிடலாம்னு சொல்கிறா சில பேர். நான் சொல்லலை, சுவாமிகள்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஸ்ரீபாஷ்யத்தை கூட சாமானிய சாஸ்திரம் வாசிச்சிருக்கிறவா வந்து காலக்ஷேபம் பண்ணாமலே அறிந்துடலான்னு சொல்கிறான். ஆனால் ரகசியத்திரைய சாரத்தை அவ்வாறு அறியவே முடியாது. காலக்ஷேபம் பண்ணினாலொழியா இதை வந்து நம்மால் அறிந்து கொள்ளவே முடியும். அப்படி ஒவ்வொரு வரி ஒவ்வொரு பதம் எல்லாம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை வந்து பேசும்படி அடியனுக்கு வாய்ப்பளித்த தயாநிதி சுவாமிக்கும் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். கவிதா சிவசிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவேன்.